ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ஃபைனலி டைம் கிடச்சிச்சு. நானும் எஸ்எஸ் மியூசிக்கோடைய எஸ்டர்டே ரிலீஸ் ஆன அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன். நம்ம காவேரியோடைய ஸ்பெஷல் இன்டர்வியூ இருந்துச்சு இல்லையா, அதாவது அவார்ட் வின்னிங் மூமெண்ட்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம வீக்காவோடைய அந்த இன்ட்ரோஸ் எப்படி வந்து உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 எபிசோட் செலிப்ரேஷன் வீடியோ அதுவுமே பார்த்தேன். ஸோ நம்ம வீக்கா என்ட்ரி ஆகும்போது அவ்வளோ செலிப்ரேஷன், எல்லாருமே வந்து அந்த ஹேண்ட் ஷேக் பண்ணி அந்த குட்டி பையன் குட்டி பாப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோ ஷேர் பண்ணதுக்கு ஒரு எஸ்எஸ் மியூசிக் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் ஒன்லி ஃபார் விகா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்ட்டு கமெண்ட்டுமே பார்த்தேன். எஸ்எஸ் மியூசிக் வந்து அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வச்சிருக்காங்க. விகா ஃபேன்ஸ்க்காக அன்கட் வெர்ஷன் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நம்ம காவேரியோட இன்டர்வியூக்கு வரலாம். காவேரி செம்ம கியூட் ஆஸ் யூஸ்வல். அந்த ஒரு கிளாரிட்டியான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்துட்டு யாருக்காகவும் நம்மளுடைய பேஷனை நமக்கு பிடிச்ச விஷயத்த விட்டு கொடுக்கக்கூடாது. ஈவன் நம்ம பேரண்ட்ஸே அதுக்கு வந்து எதிர்த்தாலும் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதை நோக்கி தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பண்ணாங்க இல்லையா. ஸோ அதனாலே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுடைய அந்த விஷயம். லக்ஷ்மி பிரியா கிட்ட இருந்து சைட் கேப்ல அந்த ஆங்கர் வர நீங்க ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்பர் எல்லாம் வாங்குறதுக்கு பார்த்தாரு. பட் எனிவேஸ் அவருமே வந்து அவருடைய ஒர்க்கை வந்து கரெக்டாக தான் பார்த்துட்டு இருந்தாரு. நல்ல ஒரு ஆங்கர் தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நம்ம லக்ஷ்மி பிரியா கிட்ட மகாநதி அப்கமிங் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுமே அப்கமிங் என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டதுக்கு அப்கமிங் எப்பவுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நம்ம பிரவீன் சார் சொல்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். நிஜமாவே அந்த லைன் பிக் பாஸ்க்கு பொருந்ததோ இல்லையோ, எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அது வந்து நம்ம மகாநதிக்கு பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகும். ஸோ 1000ல் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நம்ம நினச்ச மாதிரி வரும். மற்ற எல்லாமே எதிர்பாராதது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து நான் 100% ஒத்துப்பேன் நம்ம காவேரி சொன்னது. அண்ட் இன்னொரு விஷயமே சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ நாளாக ஒரு மாதிரி சீரியஸாக ஒரு மாதிரி அழுகாச்சியாக போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ இனிமே அப்படி இருக்காது, இனிமே வந்து ஒரு ஃபன்னாக ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. எஸ், நாங்களுமே வந்து அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸை தான் ரெகுலராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு இன்டர்வியூமே பார்த்தேன். ஆக்சுவலாக நம்ம வைஷு வந்து அவார்ட் வின்னிங் மூமெண்ட் அவங்க எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு பிரவீன் சாருக்கு அவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் அவங்களால தான் அங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு எஸ் நிறைய பேரை நம்ம பிரவீன் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் மகாநதியை எடுத்துக்கிட்டாலே நம்ம கண்மணி வந்தாங்க, வைஷாலி வந்தாங்க, அப்புறம் இன்னும் குமரன், அப்புறம் ருத்ரன், பிரவீன் சொல்லிட்டு நிறைய பேரை வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் தான். பிகாஸ் கண்மணி ஆகட்டும், வைஷாலி ஆகட்டும், இன்னும் நமக்கு தெரியாத நிறைய பேர் வந்து பிரவீன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வைஷு சொன்னது உண்மையான விஷயம். அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி பிரியாவுமே சொல்லியிருந்தாங்க, ஸ்டார்டிங்கில் ஆக்டிங் எதுவுமே தெரியாம தான் வந்தேன், பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிட்டு பிரவீன் சாரும் எங்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி செதுக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக வந்து க்ரூம் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பிரவீன் சார். அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் டேரக்டர் வந்து அந்த டேரக்ட் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம மகாநதியை பீட் பண்ணிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக மூவ் பண்ணுவாங்க நம்ம டேரக்டர் சார். ஸோ அந்த விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் அந்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ தான் பார்த்தா இன்னொரு முக்கியமான விஷயம், வெற்றி வசந்த் வைஷு ரியல் பேர் இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த பூவை தூவி விட்டாங்க நம்ம விஜய் அண்ட் காவேரி வந்து. அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடான மொமெண்ட். பூ அழகாக வந்து 2 பேரும் ஒரு சைடில் இருந்துட்டு தூவி விட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இன்டர்வியூஸ் பற்றியுமே பேசிட்டேன். பர்டிகுலராக நம்ம எல்பி சொன்னது தான் அப்கமிங்கில் வெறும் ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான், இனிமேல் சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க, அழுகவே மாட்டீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. எஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நல்லா வந்து டெய்லி எபிசோட் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.